Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 811 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபிய போன பாட்டுல அந்த மோண்டோர் பையன் புக்குக்குள்ள வச்சு ட்ராப் பண்ணி போட்டு அடின்னு அடிச்சானே. அதுவும் எப்படின்னா அவனோட கான்சியஸ் புக்குக்குள்ள இருக்கு, அவனோட பிசிக்கல் பாடி வெளியில தான் இருக்கு. அதனால வெளியில போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பயலுக்கு உள்ளுக்குள்ள இருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா யார் அடிக்கிறா என்னன்னு தெரியல. அந்த இடமுமே திடீர்னு மாறுது. ஒரு டைமுங்கும் போது நார்மலான ஏதோ கிராம மாதிரி இருக்கும். சடனா பார்த்தா இமாலயாஸ்ல இருப்பான். என்னடா நடக்குது இங்க? ஐயோ குளிருதேன்னு நடுங்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் வேகமா வந்து அடிச்சு தெரிக்க விடுவான். சரி வெளியில தான் அப்படி அடிக்கிறானுங்கன்னு பார்த்தா இல்ல அவனோட கான்சியஸ்லயுமே ஏதோ ஒண்ணு போட்டு அடின்னு அடிக்கும். அது வெளியில இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். பையன் இப்ப ரெண்டு பக்கமும் காட்டுத்தனமா அடி வாங்கிட்டு இருக்கான். இதுல அந்த ஒப்பேரா மாட்டையா அவனோட கிரீமை யூஸ் பண்ணி லூஃபியோட பாடியை கம்ப்ளீட்டா எரிய விடுவான். பாவம் நமி வேற சிக்கிக்கிட்டாளா, அதனால எதுவுமே பண்ண முடியல. இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அவன் அடி வாங்கிட்டே தான் இருப்பான். அந்த டைமுங்கும் போது ஒரு 3 பேர்த்த நம்மால ஒண்டியால நின்று அடிச்சானே. அதுல 2 பேரு 2 பக்கமா இருந்து அவனோட ஹாக்கி பவர் வச்சு நம்மால நடுவுல விட்டு நங்குன்னு ஒரு குத்து சரியான அடி. அப்படியே நஞ்சிட்டான்னு வைங்க. நார்மல் அட்டாக்னா வலிக்காது, ஏன்னா அவன் ரப்பரு. ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறானுங்கல்ல, சோ அடி நல்லா பலமாவே விழுந்திருக்கும். சரி ஒரு டைம் அடியோட நிறுத்திடுவானுங்கன்னு பார்த்தா இன்னொரு அடி அடிப்பானுங்க. வாயில இருந்து அப்படியே ரத்தம் திரிக்கும். இந்த கொடுமையை நம்ம நமியால பார்க்க முடியல. அவ்வளவுதான், மொத்தமா டயர்டாகி நிக்க முடியாம போத்துன்னு விழுவான். ஒருத்தனை 100 பேர் சேர்ந்து அடிக்கிறதா இவனுக்கு வீரம். என்ன பண்றது, பைரட்ஸுங்களாச்சே, அதையெல்லாம் எங்க பாப்பானுங்க. அதே நேரம் இங்க அந்த ஹோல் கேக் சாட்டுல காட்டுறாங்க. பிக் மாம் வந்து நல்லா சாப்பாடை வெளுத்து கட்டிட்டு இருப்பான். அப்ப நம்ம சஞ்சய் போய் அவளை மீட் பண்ணி அவகிட்ட ஒரு ஃபேவர் ஒண்ணு கேட்பான். அவன் நல்ல முள்ள இருக்கா, ஏன்னா நல்லா ஜாலியா தின்னுட்டு இருக்கால. ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிடுவான். அதாவது புட்டிங்க இவனுக்கு கல்யாணம் பண்ண ஓகே நீர்வான். இவ்வளவு நாளா இவன் முடியாது கிடையாது நடக்காதுன்னு ஒன்னதான் அவங்க மிரட்டுறது உருட்டுறது கையில லாக்க போறது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலையை பண்ணாங்க. ஆனா இப்ப இவனே ஒத்துக்கிறானே. பட் அதுக்கு பதிலா அவ ரிட்டனுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸை போக விட்டுறணும். இதை சொன்ன உடனே அவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. என்ன சொல்ல போறாளோன்னு சஞ்சய்க்கு பயங்கரமான பதட்டம். நான் கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் சொல்லுங்க என்ன உடனே. உடனே ஓகே நீர்வா, வேற எந்த கண்டிஷனுமே போட மாட்டான். நம்ம பையன் அசந்து போய் நிஜமாவான்னு கேட்பான். ஆமாம்பா, ஏன்னா இந்த டீல் அவளுக்கு ரீசனபிளா இருக்கு. அதனால ஸ்டார் ஹேட் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஐலாண்டை விட்டு நான் உயிரோட போக விட்டுறேன்பா. சத்தியம் வேற பண்ணிடுவா. ஏன்னா கல்யாணத்தை விட்டு ஓடுறேன்னு சொன்னவன் ஓடாம இருக்கும் போது அவ எது கவலை பண்ணும். நான் விட்டுறேன்னு உடனே அவன் சந்தோஷத்துல நான் புட்டிங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கிறேன்பா. உடனே அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா திடீர்னு மூஞ்ச பயங்கரமா கிட்டக்க கொண்டு வந்து நல்லா கேட்டுக்க கண்ணா, அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எனக்கு பண்ண வேலையெல்லாம் மன்னிக்க முடியாத விஷயங்கள். நான் வச்சுட்டு அவங்க இப்ப வேணா தப்பிக்கலாம், ஆனா எப்பவுமே முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னா நம்ம பயிலுக அவளோட ஃபாரஸ்டே அங்க நாசம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்வீட் ஜென்ரலை காலி பண்ணியிருக்காங்க. அதை விட அவளுக்கு பெரிய காண்டு எதுன்னா ஃபிஷ்மேன் ஐலாண்டு இவளோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அங்க போய் இவளோட கேண்டிஸை சாப்பிட்டது மட்டும் இல்லாம இவ கூடயே நம்ம பையன் வம்பிழுத்து இருக்கான். அட அந்த டைம் நம்ம பயிலுக கூட தானே இருந்தானுங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு டாப் ப்ரையாரிட்டி எதுனா இவனுக்கும் புட்டிங்கும் நடக்கிற மேரேஜ் மட்டும் தான். நாளைக்கு மட்டும் எல்லாமே நல்லபடியா நடந்துச்சுன்னா ஜெர்மாவோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் இவ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இவ முன்ன விட பயங்கர பவர்ஃபுல்லா மாறிடுவா. இதெல்லாம் விட அவளுக்கு சந்தோஷம் என்னன்னா நாளைக்கு வெட்டிங் கேக் வருது. நல்லா முச்சுக்கு ஒரு மூலையில உட்காந்து திங்கலாம்ல. இப்ப நம்ம பையன் மட்டும் தப்பிக்க ட்ரை பண்ணாம எல்லாத்தையும் ஒழுங்கா ஏத்துக்கிட்டானா டெஃபினட்டா எல்லாமே நல்லபடியா போகும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்குமே எதுவும் ஆகாதுன்னு உடனே சஞ்சய்க்கு செம ஹாப்பி. டைரக்டா வந்து பிக் மாம் கிட்டே டீல் போட்டுட்டான் பாருங்க. அதே நேரம் இங்க நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அப்படியே மயக்கம் போட்டு பேன்னு கிடக்குறான். பையகிட்ட எந்த ஒரு அசையும் இல்ல, கம்ப்ளீட்டா மட்டாயிட்டான் போல. நிக்க வச்சு அந்த அடி அடிச்சிருக்கானுங்கல்ல. சோ இனிமேட்டு அவங்களுக்கு இவனால எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா இவனோட பிரதர்ஸ் அவன் அடிச்சு போட்டிருக்கானே, அதுக்காக வாச்சு இவனை பழி வாங்காம விடக்கூடாதுன்னு கொலை வெறியில இருப்பானுங்க. அந்த டைம் அங்க சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. நம்ம ஆளுங்க 2 பேர் சேர்ந்ததுக்கே அங்க இருக்க முக்காவாசி பேர் காலி. இன்னும் சஞ்சி, ஜோரோ, ப்ரூக்கு, சாப்பரு, பெட்ரோ, கேரட்னு எல்லாரும் வந்து இருந்தாங்கன்னா மொத்தமா பிக் மாம் ஆர்மியவே செஞ்சிருப்பான் போல. தப்புஸ்டானுங்க. அவன் அந்த கிங் பாம் என்ன பண்ணனு தெரியாம சிக்கி கடைசியில சின்னாபினமாயி 2 பொளந்து கிடக்கும். அப்ப அந்த அமண்டே நம்ம நமிட்ட இருந்த அந்த விவரு கடை கண்டுபிடிச்சு எடுத்துருவா. இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் பீஸ் கீப்பர்ஸும் ஹோமிஸும் இவளை கண்டு பயந்துகிட்டு இவ சொல்றதை கேட்டு நடந்துட்டு இருந்தாங்களா. ஓஹோ ஆஹான்னு இருப்பான் அந்த கேலட். சரி உங்ககிட்ட எப்படி அந்த கார்டு வந்துச்சுன்னு கேட்டா அதுல லோலாங்கிற பேர் இருக்கும். அத்தனை பேத்துக்கு ஷாக்கு. எது லோலாவா? என்ன அவகிட்ட இருந்து அந்த கார்டை திருடினியா? அது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு நோண்டி கேட்பானுங்க. அட மூலகட்டவங்களா, நான் ஒண்ணு திருடல, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்காண்டி இதை கொடுத்தா அப்படி இப்படின்னு உடனே இந்த மேட்டரை பிக் மாம் கிட்ட சொல்லுங்கம்பாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா இவங்க 2 பேத்தையுமே அவங்க கொல்லக்கூடாது, உயிரோட பிடிக்க சொல்லி தான் ஆர்டர். அதனாலதான் இன்னும் கொல்லாம நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன ஏகப்பட்ட பீஸ் கீப்பர்ஸ் தான் காலி. சரி தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு லூஃபியை பிடிச்சி இழுத்தா அவன் அங்க இருக்க புல்ல புடிச்சுக்கிட்டு விட மாட்டான். ஏன்னா நம்ம பையன் சஞ்சி வர வரைக்கும் இங்க தானே இருப்பேன்னு சொல்லியிருந்தான். அதனால தலைவர் விட மாட்டாரு. அதை பார்த்து கடுப்பு
கடுப்பாயி கண்ணா பின்னாடி முதுகிலேயே நங்குன்னு குத்துவானுங்க. அப்பவுமே பையன் விட மாட்டான். உடனே மறுபடியும் ஏறி மிதின்னு மிதிப்பாங்க. அப்பவும் விட மாட்டான். இங்க தாண்டா வெயிட் பண்ணுவானா. அதுக்கப்புறம் முழு எனர்ஜியை போட்டு முதுகுல ஒரே மிதி. அப்படியே ரத்தம் தெறிக்க பேனு கத்துவான். அவன் அதுக்கு மேல அவனால முடியல. கம்ப்ளீட்டா கான்சியஸை இழந்து உள்ள புடிச்சுக்கிட்டு இருந்த கையை லூஸ் ஆகும். மயக்கம் போட்டு அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். இதுக்கப்புறம் லூஃபியா என்ன பண்ணானுங்க ஏது பண்ணானுங்கன்னு அடுத்தடுத்த வர எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.